Hi friends, welcome to my channel MS Tutorial. டெக்னிக்கலான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், ஸ்டோரேஜ், பிளாட்ஃபார்ம், சர்வர்ஸ் இது எல்லாத்தையுமே கிளவுட்ல இருந்து இன்டர்நெட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸையோ அல்லது சாஃப்ட்வேரையோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து நம்ம அதை செஞ்சுக்க முடியும். எலாஸ்டிக் அப்படின்றது ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன், அதாவது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜை விரிக்கவும் முடியும், சுருக்கவும் முடியும். அதை தான் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுது. அதை யூஸ் பண்ணி ஜென்ரல் பப்ளிக், என்டர்பிரைசஸ், கோஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கை கூட நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். கிளவுடை 3 ஆர்கிடெக்சராக வகைப்படுத்துகிறாங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். கிளவுடோடைய காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். மாசிவ் ஸ்கேல், விர்ச்சுவலைசேஷன், லோ காஸ்ட் சாஃப்ட்வேர், ரெசிலியன்ட் கம்ப்யூட்டிங், சர்வீஸ் ஓரியன்டேஷன், அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி. மாசிவ் ஸ்கேல் அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான ஸ்கேலபிலிட்டி, அதாவது 5GB இருந்து 500GB ஒரு பெரிய அளவிலான ஸ்கேல். இது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒன்னா சொல்றாங்க. விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது இப்போ கூகுள் டிரைவ்ன்றது கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். கூகுள் டிரைவ்ல நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் டேட்டா ஸ்டோர் ஆகும். இதை தான் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்க முடியாம ஆனால் ஒரு விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஏரியா, தட்ஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவலைசேஷன். லோ காஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றது இப்போ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்டர்நெட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றதை விட அதை கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறது அமௌண்ட் ரொம்பவே கம்மி. அதை தான் லோ காஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ரீசைலண்ட் கம்ப்யூட்டிங். ரீசைலண்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிள் கம்ப்யூட்டிங். சர்வீஸ் ஓரியன்டேஷனா அந்த சர்வீஸ் எல்லாமே ஓரியன்டேஷனாவே நமக்கு கிடைக்கும். அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி, நம்ம வீட்டில் ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை செக்யூரா வைக்கிறத விட அது கிளவுட்ல கூகுள் டிரைவ்ல ரொம்பவே சேஃப்டியா செக்யூரிட்டியா இருக்கும். எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ், ரிசோர்ஸ் பூலிங், ரேபிட் எலாஸ்டிசிட்டி, மெஷர்டு சர்வீஸ். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ண முடியும். ரிசோர்ஸ் பூலிங்கிறது ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இது எல்லா ரிசோர்ஸஸும் ஒரு பூலிங்கா கிளவுட்ல இருக்கிறது. அதுதான் ரிசோர்ஸ் பூலிங். இட் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ரேபிட் எலாஸ்டிசிட்டி அப்படின்றது உடனடியா நடக்கிற எலாஸ்டிசிட்டியை தான் ரேபிட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது 5GB இருந்து உடனடியா எனக்கு 500GB வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மெஷர்டு சர்வீசஸ் தான் நமக்கு கிடைக்கும். கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே. கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸை 3 தான் டிஃபைன் பண்றாங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்றது சாஃப்ட்வேர் கிளவுட்ல இருக்கும். அந்த சாஃப்ட்வேரோட என்விரான்மெண்ட் நம்மளுடைய டெஸ்க்டாப்ல வந்து அந்த சர்வீஸை நமக்கு ப்ரொவைட் பண்றது தான் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்றது அந்த பிளாட்ஃபார்ம் கிளவுட்ல இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டும் அந்த சர்வீஸும் நம்மளுடைய சிஸ்டம்க்கு கிடைக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான். கூகுள் டிரைவோட ஸ்டோரேஜ் ஏரியா எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதை தான் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ்னு 3 கிளவுட் சர்வீஸ் மாடலா வகைப்படுத்துறாங்க. பேசிக் கிளவுடோடைய காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை என்னன்னு நம்ம பார்க்கலாம். நோ நீட் டு நோ, அதாவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அந்த அப்ளிகேஷன்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமாக நமக்கு தெரிய வந்துடும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி வளைந்து கொடுக்கக்கூடிய ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் வழங்குது. இப்போ ஸ்டோரேஜ் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம எடுத்துக்க முடியும். எலாஸ்டிக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான பயணத்தை நம்ம கொடுத்துட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.